அமெரிக்காவில் கொரோனாவை விரட்டும் தமிழக ரசத்தை வைத்து ஒரு கலக்கு கலக்கி வரும் அரியலூர் நபருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. உலகையே மிரட்டிக் கொண்டிருக்கும் கொரோனாவை விரட்ட மருத்துவ உலகமே போராடிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பிரின்ஸ்டன், நியூயார்க், நியூஜெர்சி ஆகிய பகுதிகளில் உள்ளவர்கள் கொரோனாவை எளிதில் வெற்றி கொண்டனர். இதன் பின்னணியில் இருந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த சமையற் கலைஞர் அருண் ராஜதுரை என்பது தெரியவந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ராமதேவநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் ராஜதுரை நியூஜெர்சிக்கு சென்று அங்குள்ள ரெஸ்டாரண்டில் பணிபுரிந்து வந்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள 3 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு கொடுத்து வந்த இவர் மஞ்சள், இஞ்சி, பூண்டு சேர்த்து தயாரித்த பாரம்பரிய ரசத்தை கொரோனா நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கி வந்துள்ளார். இந்த ரசத்தை அருந்திய நோயாளிகளின் உடல்நிலையில் எதிர்ப்பு சக்தி அதிகரித்ததால் இவர் பணிபுரியும் அஞ்சப்பர் பிரின்ஸ்டன் ஹோட்டலின் உணவு பட்டியலில் ரசம் இடம் பிடித்தது. நாள் ஒன்றிற்கு சுமார் 500 முதல் 600 கப் ரசம் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த பேண்டமிக் பீரியட்ல லாக்டவுன்ல வீட்டுல இருக்கும் போது நம்மளோட ரசம் சாப்பிட்டு இருக்கும் போது ரசம் ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ன்றது ஞாபகம் வந்து அதை என்னத்துக்கு நம்ம அந்த கொரோனா பேண்டமிக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை என்னோட எம்டி கிட்டையும் என்னோட கொலீக்ஸ்டையும் சொல்லும் போது அவங்க எல்லாருமே ஓகே அதை பண்ணு அப்படின்னு சொல்ற சொன்னாங்க. இது குறித்து பேசிய அருண் ராஜதுரை, நமது தமிழர்களின் உணவு முறைகள் அத்தனையும் மருந்துதான். இந்த ரசம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அற்புத மருந்து. இதை அமெரிக்க மக்களிடம் பயன்படுத்தினேன். இதற்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். கடந்த 2018ஆம் ஆண்டு சிறந்த தென்கிழக்கு ஆசிய சமையற் கலைஞர் விருது அருண் ராஜதுரைக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.